ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோ வந்து கேட்டுட்டு இருந்திருப்பான், கரெக்டாக உண்மை சொல்லு இல்லைன்னா உன் ஹஸ்பண்ட் கிட்டே போய் நான் கேட்பேன் அப்படின்னு. இவன் கொஞ்சம் கடுப்பாகிற மாதிரி தான் தெரியுது. எதுக்கு நீ இவ்வளோ ஆர்வமாக இருக்க, அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற, அது எனக்கு ஒரு ஹேபிட், நீ சொல்லு அப்படின்ட்டு. இவனும் பார்த்தீங்கன்னா சொல்கிறா, அதாவது நான் 40 வயசில் இருக்கேன்னா 20 வயசு பசங்களோட சேர்ந்து ஒன்றா இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். அவங்க என்ன புள்ளி பண்ணுவாங்க, கஷ்டப்படுத்துவாங்க, தனியாக இருப்பேன் அப்படின்றதுனால தான் வீட்டிலே இரு, அதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் நான் வந்து படித்து நான் சர்ப்ரைஸாக போய் ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறமா சொல்லுவேன்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். என்ன நீ பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்க? ஆமாம், நான் பைத்தியம் தான், அப்படியே வச்சுக்க, உனக்கு தேவையான பதில் கிடச்சிருச்சுல, நான் இங்கே போகிறேன்னு. அவள் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு வந்துட்டுருக்கா. ஹனூரா நில் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஐயோ இவன் தொல்லை தாங்க முடியலையே அப்படின்ட்டு இவளும் திரும்பி பார்க்குறா. என்னப்பா என்ன விஷயம்? ஆமாம், நீ என்னோடய கிளாஸ்லேருந்து குவிட் ஆகிட்டியாமே, எதுக்கு? அது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, அதனால தான் மரியாதையாக திரும்ப வந்து ஜாயின் பண்ணுறேன். இல்லைன்னு வச்சுக்கோவேன், நேராக உன் ஹஸ்பண்ட் கிட்ட தான் போவேன் அப்படின்னு. ஐயோ முடியலையே, இவன் இதை வச்சு நம்மளை பிளாக்மெயில் பண்ணுறானே அப்படின்ட்டு இவளுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. அவனோட பிளேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டுருக்கான். இங்கே தான் இவன் ஸ்டேயும் பண்ணியிருக்கான், அவனோட ஆஃபீஸுமே இங்கே தான் வச்சுருக்கான். அங்கே ஒரு பொண்ணு இருக்கா, இவன் வந்து ஹீரோவோட அசிஸ்டண்ட். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக இவனோட தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. அவள் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த ஹனூரா வந்து அவங்க கிளாஸில் வந்து குவிட் ஆகிருக்கா, திரும்பவே ஜாயின் பண்ணியிருக்கா, என்னாச்சு அப்படின்னு. அது ஒரு பைத்தியம், அதெல்லாம் கண்டுக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டுருக்கா. முன்னாடி தான் ஹீரோ போகிறான். அப்போ இவளுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஹீரோயின் வந்து அவங்க ஹஸ்பண்டை பார்த்துட்டு வந்து ஒளிஞ்சிருந்துருப்பாங்கல்ல, அப்போ ஹீரோ வந்து கரெக்டாக கேட்டுருந்துருப்பான், உன் ஹஸ்பண்டை பார்த்து நீ ஏன் ஒளியிறன்னு. நம்ம ஹஸ்பண்டு இவன் தான் அப்படின்றது ஹீரோக்கு எப்படி தெரியும் அப்படின்னு யோசிக்கிறா. டேய் சா நில்றா அப்படின்ட்டு விறுவிறுன்னு வந்துட்டுருக்கா. இவனும் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, கிம்மு தான் என்னோட ஹஸ்பண்ட்னு உனக்கு எப்படி தெரியும்? இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே முழிக்கிறான். ஏன் இப்போ தெரிஞ்சால் என்ன பண்ண போகிற? இல்லை எப்படி தெரிஞ்சிச்சுன்னு கேட்க. இப்போ நான் எப்படி தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் நீயும் சில விஷயங்களை சொல்லுவியா? சரி சொல்லு, அது வந்து உன் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் நான் கேள்விப்பட்டேன், அந்த பேரை என்னால் மறக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். இவன் ஏன் இப்படி சொல்லிட்டு போகிறான், இவனுக்கு என்னவா ஆச்சு அப்படின்ட்டு இவன் ஒரு மாதிரி குழம்பிக்கிட்டே இருக்கா. அப்படியே வீட்டில் காட்டுறாங்க. இந்த கிம்மு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்டை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறான். அதாவது 3 மாதத்தில் அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணணும், இல்லைனா அவன் மேலே லீகலாக ஆக்ஷன்லாம் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி. ஸோ இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா அவன் இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறானே அப்படின்னு. நீ ஒன்றும் தப்பாக எடுத்துக்காத, இது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறானா. இவன் டக்குன்னு வந்துட்டு அந்த கைரேகெல்லாம் வச்சுட்டு அங்கேருந்து போயிட்டே இருக்கா. இவனுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது, என்ன உடனே வச்சுட்டா, அக்ரிமெண்ட்லாம் பண்ணுவா அப்படின்னு. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குக் பண்ணி வச்சுருக்கா. ஃபஸ்ட்டு அவங்க பையன் தான் வெளியே வந்துட்டுருக்கான். டே வந்து சாப்பிட்றா. இல்லை நான் வந்து லைப்ரரி போகிறேன், இன்றைக்கி சாட்டர்டே தானே, உனக்கு என்ன லைப்ரரி, எனக்கு படிக்க ரொம்ப இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே உள்ளேருந்து கிம் வந்துட்டுருக்கான். நானும் உங்ககிட்ட பேசணும், நானே உன்னை லைப்ரரியில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு. அவனுக்கு கொஞ்சம் பக்குன்னு இருக்குது. ஸோ விறுவிறுன்னு உள்ளே போயிட்டுருக்கான். ஏன்னா அந்த கேர்ள் ஃப்ரெண்டை வர சொல்லியிருந்திருப்பானோ என்னன்னு தெரில. சைடாக அந்த கேர்ள் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ ஒரு மெசேஜ் வருது, இவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ 2 பேரும் லைப்ரரியில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அவள் மெசேஜ் பண்ணுறான், எங்கள் அப்பா பார்க்க வரதா சொல்லிட்டாரு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு. அப்படியா, அவர் எப்போ போவார், அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாமா அப்படி இப்படின்னு. சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு கிம்முமே வந்துடுறான். ஸோ 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்கப்பா. அது வந்து ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு கொஞ்சம் காசெல்லாம் எடுத்து கொடுக்குறான். கூட பார்த்தீங்கன்னா ஒரு விசிட்டிங் கார்டையுமே எடுத்து கொடுக்குறான். ஸோ அதில் வந்துட்டு இவன் இந்த யூனிவர்சிட்டியில் தான் ஒர்க் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்பா நீங்கள் என்ன இங்கே ஒர்க் பண்ணுறீங்களா என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆமாப்பா, நான் உனக்காக தான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆனேன். ஆனால் இங்கே பாரு, நான் உங்கள் அம்மா மாதிரி கிடையாது, உனக்கே தெரியும்ல, நான் உன்னை வந்துட்டு கைட் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு. இவனுக்கும் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இந்த விஷயத்த அந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ட சொல்லும்போது அவள் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுறது, வேறு என்ன பண்ணுறது, சீக்ரெட்டாக தான் லவ் பண்ணணும். எது சீக்ரெட்டாக லவ் பண்ணுமா, என்னால் அதெல்லாம் முடியாது, எனக்காக நீ இதை தான் பண்ணணும் அப்படின்ட்டு அப்படியே பேசி சமாதானம்லாம் படுத்துறான். இந்த சைடை ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோ ஸ்டேஷனுக்கு கெஸ்ட்டாக வந்திருக்கான். டாபிக் பார்த்தீங்கன்னா டெத்து. என்னைக்குனாலும் ஒரு நாள் மனுஷங்க வந்து சாக தான் செய்வாங்க, பட் எப்படி சாகுறோம் அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும்னு. என்ன சார் சொல்கிறீங்க, எங்களுக்கு ஒன்றும் புரியலையே. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மனுஷன்னா என்னைக்காவது ஒரு நாள் வந்து சாக தான் போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு பிடிச்ச சில விஷயங்களை பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ ஃப்யூச்சரில் நம்ம அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்காம இப்போது இந்த நிமிஷம் நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை பண்ணிடணும். ஏன்னா நாளைக்கு நம்ம இருப்போமோ இருக்க மாட்டோமோ அது வந்துட்டு செகண்டரி தான்.
இன்றைக்கி உள்ளதை நம்ம என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு. இதை எல்லாத்தையுமே ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு தான் இருக்கு. டெத்துக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்தது இந்த உலகத்தில் இவனாக தான் இருக்கும். பட் கரெக்டாக தானே சொல்கிறான், இவனுக்கும் கொஞ்சம் மூளை இருக்க தான் செய்யுது அப்படின்னு புலம்பிகிட்ருக்கு. இதுக்கப்புறம் பஸ்ஸில் தான் வந்துட்டுருக்கா. இத்தனை வருஷத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத எழுதிட்டுருக்கா. என்னோடய பேர் வந்து ஹனூரா, நான் இந்த வருஷத்தில் பிறந்தேன் வளர்ந்தேன், அப்புறம் நான் ஹைஸ்கூல் படித்தேன், 19 வயசில் நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், குழந்தையும் பெற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என் பையனை வளர்த்தேன். அவனை மட்டும்தான் இந்த 20 வருஷமாக நான் வளர்த்துருக்கேனே தவிர வேறு எதுவுமே நான் பண்ணல அப்படின்னு. ஸோ இன்னி எனக்கு ஒரு 6 மாதம்தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளேயும் நான் செத்துருவேன், ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு நோய் இருக்குது அப்படின்னு இவள் பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அப்படியே ரோட்டில் இறங்கி பார்க்குறா, எல்லாமே பரபரப்பாக அங்கங்கே போயிட்டுருக்காங்க, இது பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்குன்னு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது பண்ணுறதுக்கு, பட் நம்மளுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்ட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த டான்ஸருக்கு கால் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க, நான் இன்னும் ஒரு 5 மாதத்தில் இறந்து போயிடுவேண்ணா, அப்போ எனக்கு டோட்டலாக 4320 மணி நேரம் தான் இருக்குது. ஸோ இந்த மணி நேரத்தில் நான் எதுவுமே பண்ணாமல் சும்மா செத்து போனால் நல்லா இருக்காதுல்ல, நான் ஏதாவது பண்ணும், எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நான் பண்ண போகிறேன் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏடி என்னடி லூசுத்தனமாக ஏதேதோ பண்ணிகிட்டு இருக்க, எங்கடி இருக்க சொல்லு, நான் வரேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பதறாங்க. இல்லை பரவாயில்ல. இவ பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்கெல்லாம் போகிறா, இவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. அண்ட் அவங்களோட ஹேர் ஸ்டைலு எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத அழகாகவே ஷெடியூல் போட்டு வச்சுக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே பதுக்கிட்டு இருக்கா ஃப்ரிட்ஜுக்கு கீழே, ஏன்னா அந்த பேக் எல்லாத்தையுமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பார்க்கக்கூடாது அப்படின்னு. அது பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு வந்துட்டுருக்கா. அப்போ நோட்டீஸ் போர்டில் வந்துட்டு அந்த டான்ஸ் கிளப்பை பற்றி போட்டிருக்கு. எனக்கும் டான்ஸ் ஆடுறது பிடிக்கும் தானே, நான் ஏன் இந்த கிளப்பில் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. இந்த சைடு அந்த டான்ஸரை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜூனியர்ஸ் எல்லாத்தையுமே பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கு. ஏன்டா நம்ம கிளப்பில் வந்து யாருமே ஜாயின் பண்ணல, என்ன தாண்டா அன்றைக்கி டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க, ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வந்து ரொம்ப அழகாகவே டான்ஸ் ஆடிருக்கா, இந்த பொண்ணை மட்டும் கண்டுபிடிச்சி இந்த கிளப்பில் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ண வைக்கலை, அவ்வளோதான் அவங்களுக்கு மரியாதையே இல்லை அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கான். ஆனால் அந்த பொண்ணு கேப்பெல்லாம் போட்டிருந்துச்சு, மூஞ்சி தரலையே, வாய் இருக்குல்ல, போய் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு யாருன்னு கண்டுபிடி அப்படின்னு கொஞ்சம் கடுப்பாகவே திட்டி விட்டுட்ருக்கான். அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் தான். இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸ் கிளப்பில் ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்கா. ஸோ இந்த டான்ஸர் பார்க்குறான், ஆமாம் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, அதுவா இந்த கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணலான்னு வந்திருக்கேன், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களோட வயசு என்ன, இங்கெல்லாம் வந்து நீங்கள் டான்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிடுவீங்களா, நான் பண்ணிடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே பாருங்கள் உங்களுக்கு 40 வயசுக்கு மேலே ஆகுது, உங்களை வந்து நான் நேம் சொல்லி கூப்பிட முடியுமா, கூப்பிடு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னை டென்ஷன் படுத்தாதீங்க, ஆல்ரெடி நான் டென்ஷனில் இருக்கேன், மரியாதையும் இங்கேருந்து வெளியே போங்க அப்படின்னு கத்தி விட்றான். சரி நான் இன்றைக்கி போகிறேன், நாளைக்கு வரேன் அப்படின்ட்டு போகிறாங்க. எது நாளைக்கு வருவீங்களா, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு டான்ஸர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கான். இந்த சைடை ஹீரோவை காட்டுறாங்க. இவனோட கிளாஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராஜெக்டுக்காக குரூப் எல்லாம் பிரித்து விட போகிறான். அங்கே 3 ஸ்டூடெண்ட்டை மட்டும் காணோம். அது ஹீரோயினா, அப்புறம் அந்த டான்ஸரு, அப்புறம் அந்த ஏஞ்சல் 3 பேரும் தான். ஸோ அவங்க வரும்போது வரட்டும் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த கலர் பென்சிலை வந்து ஒருத்தவங்களும் எடுக்கணும், யாருக்கெல்லாம் சேம் கலர் வந்திருக்கோ அவங்க தான் டீம் மெம்பர்ஸ் அப்படின்னு. ஸோ இவங்க ஒரு பென்சிலாக எடுத்துகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக நம்ம ஹீரோயின், டான்ஸரு, ஏஞ்சல் 3 பேருமே வந்துடுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை பார்த்து மட்டும் மறைக்கிறான். டான்ஸர் பார்த்தீங்கன்னா அந்த கலர் பென்சிலை எடுக்கிறதுக்காக வரான். ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், அதுக்கெல்லாம் ஒரு அவசியமும் கிடையாது, லேட்டாக வந்த 3 பேரும் ஒரு குரூப் அப்படின்னு. இவன் கடுப்பாயிட்டு இருக்கான், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் பிக் பண்ணியே ஆவேன், டே இங்கே பாரு 3மே பச்சை கலர் பென்சில் தான் இருக்குது, நீ பிக் பண்ணாலும் பிக் பண்ணலனாலும் நீங்கள் 3 பேர் தான் குரூப்பு அப்படின்னு. இந்த டான்ஸருக்கு தான் பயங்கர வெறியாயிட்டு இருக்கு. ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பர்லாம் கொடுங்க, நான் ஒரு குரூப் வந்து க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே இவன் பார்த்தீங்கன்னா இல்லை நான் இந்த கிளாஸ்லேருந்து ட்ராப் அவுட் ஆகிக்கிறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஹீரோனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இதை எல்லாத்தையுமே ஹீரோவும் பார்த்துட்டு தான் இருக்கான். ஏஞ்சலுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. சரி விடுங்க, உங்கள் நம்பர் கொடுங்க அப்படின்ட்டு அவளோட நம்பரை மட்டும் வாங்கிட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. இதுக்கப்புறம் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அந்த கீப் இருக்குல்ல, அது கால் பண்ணுது, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். இந்த சைடு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இந்த ஃப்ரெஷர் எல்லாத்துக்குமே வெல்கம் பார்ட்டி வச்சுருப்பாங்க போல். எல்லாருமே வந்து பயங்கரமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டுருக்கா. என்னை மன்னிச்சிருங்க, நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், என்னோடய பேர் வந்து ஹனூரா, எனக்கு 40 வயசு ஆகுது, நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் நீங்கள் எல்லாருமே என்னை கைட் பண்ணுங்கள், நானும் வந்துட்டு நல்லா படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா சரி உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ரொஃபஸர் வந்துட்டு இருக்காங்க. அவன் கொஞ்சம் பொம்பளை பொறுக்கி போடல. ஸோ இங்கே உட்காருன்னு சொன்னால் பொம்பளை பிள்ளைங்களுக்கு நடுவில் போய் உட்காந்துட்டு இருக்கான், அங்கங்கே டச் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயின் இதை பார்க்குறா, என்ன தான் அவன் பண்ணிகிட்ருக்கான் கேவலமாக அப்படின்னு. அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்திருக்கான் அந்த லேடி கூட பேசுகிறதுக்காக.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் எல்லையும் மீறி ரொம்பவே பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு பொண்ணோட வந்து கன்னத்த தடவுறான், இங்க ஷோல்டர டச் பண்ணுறான், கீழ காலெல்லாம் டச் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு பொறுக்கவே முடியல. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, நான் ரெஸ்ட் ரூம் போறேன்ட்டு எந்திரிச்சு போயிருது. ஸோ இந்த ஆள் பார்த்தீங்கன்னா, அப்படியே சுத்தி பார்க்குறான். அங்க அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் உட்காந்துருக்கா. அதாவது மின்ஸோட கேர்ள் ஃப்ரெண்டு. அந்த பொண்ண கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் ஹீரோயின் பார்க்குறா. அவளுக்கு கொஞ்சம் கடுப்பாயிட்டு இருக்கு. அப்படியே ஸ்கூல்ல நடந்த சில விஷயங்கள காட்டுறாங்க. ஒரு லூசு பையன் பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கழட்டிட்டு ரெடியா நின்னுட்டு இருக்கான். அந்த சைடு நம்ம ஹீரோயினும் அந்த டான்சர் பொண்ணு வந்துட்டு இருக்காங்க. பரதேசி நாய் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே லூஸ் பண்ணிட்டு இருக்கு. கரெக்டா அவங்க வரும்போது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு. ஆனா இதுங்க பார்த்தீங்கன்னா, டேய் என்னடா கழட்டுறா கழட்டு, நாங்களும் பார்க்குறோம் கழட்டு கழட்டுன்னு அவனே வந்து அலறி விட்டு ஓடலாம் விட்டுருப்பாங்க. ஸோ கரெக்டாக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, காலை குறுக்கால விட அவன் அப்படியே பறந்து போய் விழ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அவனை மொத்து மொத்துன்னு மொத்தி எடுத்திருப்பாங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. இல்லை நம்ம தான் இதுக்கு குரல் கொடுத்தாகணும் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா ரொம்ப போல்டாக எழுந்திரிச்சு கத்திட்டு இருக்கா. மரியாதையா அந்த பொண்ணு மேலே வந்து கையை எடு அப்படின்னு. ஏய் என்ன நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க, நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கியா? அவள் கன்னத்தில் 4 தடவை டச் பண்ணுற, கையில் 3 தடவை டச் பண்ணுற, காலில் 4 தடவை டச் பண்ணுற. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டு. நான் அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன், மரியாதையாக எந்திரியா அப்படின்னு. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா, எதுக்கு எதுக்கு நீ இப்படி என்ன பார்க்குற அப்படின்ட்டு கத்திக்கிட்டே அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அப்படியே கையெல்லாம் தட்டி நம்ம ஹீரோயின் அப்படியே பெருமையாக பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் மட்டும் இல்லைன்னா எங்களெல்லாம் இப்படி தான் பண்ணியிருப்பான் அப்படி இப்படின்னு. மறுநாள் காலையில் அந்த ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா இவங்களோட சீனியர்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கள பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கான் ஒரு பையனை மட்டும். இங்கே பாரு நீ கிராஜுவேட் ஆகணும்ல, அப்போனா அந்த பொண்ணை வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு அப்படின்னு. ஸோ இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே வந்துட்டுருக்கா. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வார்மாக வெல்கம் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியல, நீங்கள் எல்லாருமே சீனியர் தானே, ஏன் நீங்கள் எதிர்த்து எதுவுமே பேசலை அப்படின்னு. அந்த சீனியர்ஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கடுப்பாயிடுது. எங்களுக்கு சில ரீசன்ஸ் எல்லாம் இருக்கும், அதை பற்றி உனக்கு என்ன தெரியும், சும்மா அன்னைக்கு வந்துட்டு சீனெல்லாம் போட்டுட்டு இருந்தா அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் மோசமாகவே திட்டிடுறாங்க. இவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இப்போ நம்ம என்ன தான் பேசணும் அப்படின்னு. அப்போ அந்த ப்ரொஃபஸர் கிட்ட திட்டு வாங்கியிருப்பான்ல, அந்த பையன் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கான். எதுக்கடா அப்படி கத்திட்டு இருக்கீங்க, வாயை மூடுங்க, நீ ஒழுங்காக ப்ரொஃபஸர் கிட்ட போயிட்டு சாரி கேளு. நான் ஏன் சாரி கேட்கணும், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்குறா. நீ கேட்கல அப்படின்னா அதுக்கான விஷயங்களை நீ அனுபவிப்ப அப்படின்ட்டு போயிடறானுங்க. இவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. கேன்டீனில் பார்த்தீங்கன்னா அந்த சீனியர்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோனை பற்றி தான் தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கானுங்க. அவளுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு, இருந்தாலும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ அந்த டான்ஸர் பையன் இருக்கான்ல, அவனும் இதெல்லாமே கேட்டுட்டு தான் இருக்கான். ஆமாம் இந்த அம்மா என்ன தான் பண்ணுச்சு, எதுக்கு இவ்வளோ மோசமாக திட்டிகிட்டு இருக்கானுங்க அப்படின்னு எனக்கும் தெரிலடா அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்கிறான். நம்ம தான் ஏதாவது தப்பு பண்ணியிருப்போமோ, இதை பற்றி நம்ம ஹீரோட்ட பேசி ஆகணும் அப்படின்ட்டு ஹீரோக்கு கால் பண்ணிகிட்டு இருக்கா. நீங்கள் எங்கே இருக்கீங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நான் என்னோடய ஆஃபீஸில் தான் இருக்கேன், நாங்கள் வந்து மீட் பண்ணேன் அப்படி. இவளும் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ்க்கு வந்துடுறா. ஸோ ஹீரோ வந்துட்டு கேட்குறான் எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு. இவளும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லும்போது, இங்கே பாரு நீ வந்து இப்போ 40 வயசில் இருக்க, இப்போ இருக்கிற பசங்க எல்லாருமே வந்துட்டு வேறு மாதிரி, அவனுங்க வந்துட்டு கிராஜுவேட் ஆகி போக வேண்டாமா, அவங்களுக்குன்னு சில ரீசன் இருக்குது. ஸோ அவனுங்க ஏதாவது வாய்ஸ் அவுட் பண்ணாங்கன்னா அவங்களோட மார்க்ஸில் தான் கை வைப்பாங்க, அதை ஃபஸ்ட்டு நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலையே, நீ பண்ணல, அது ரெண்டாவது விஷயம், அவங்கள வந்து நீ இன்சல்ட் பண்ணாத சரியா, இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வந்து எதுவுமே பேச மாட்டேன்டா, வராத, உன்னை யார் வர சொன்னா அப்படின்னு அவனு கத்திட்டு இருக்கா. ஸோ இவ பார்த்தீங்கன்னா கோவத்தில் அங்கேருந்து போகிறாளா. அவளோட பேக்கில் பார்த்தீங்கன்னா ஜிப்பெல்லாம் ஒழுங்காக போடல போல். ஸோ அந்த டைரி எல்லாமே கீழே விழுந்துட்டுருக்கா, அது கூட கவனிக்காமல் போயிடுறா. ஹீரோவும் கத்திகிட்டே வந்துட்டுருக்கான், என் பைத்தியக்காரியனோட டைரி கீழே விழுந்துருச்சு அப்படின்னு. ஆனால் அவள் கண்டுக்கவே இல்லை. அப்போ அவளுக்கு ஒரு கால் வருது ஹாஸ்பிட்டல்லேருந்து. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா அங்கே போயிடுறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டைரியை ஓப்பன் பண்ணி படிச்சுட்டு இருக்கான். அதில் தான் எழுதி வச்சிருக்காளே, எனக்கு இந்த மாதிரி டியூமர் இருக்குது, ஸோ சீக்கிரமாகவே நான் செத்து போயிடுவேன், என் பையன்கிட்ட அதை சொல்லணும்னு நினைக்கிறேன், பட் சொல்லலாம் முடியல, எனக்கு இன்னும் ஒரு 5 மாதம் தான் இருக்குது அப்படி இப்படின்னு. அதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த சைடு டாக்டர் பற்றி சொல்லிட்டு இருக்காரு, நான் ரிப்போர்ட்டை மாற்றி சொல்லிட்டேம்மா, உனக்கு அந்த டியூமர் கிடையாது, வேற ஒருத்தவங்களுக்கு தான். அப்போ நான் சாக மாட்டேனான்னு கேட்குறா. ஆமாம்மா நீ சாகலாம் மாட்ட அப்படின்னு. ஆனால் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தெரியாது, அவள் 5 மாதத்தில் செத்து போயிடுவா அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.